பொதுவா காதல் அப்படிங்கிறது பூத்தர விஷயம்னு சொல்லுவாங்க. ஆனா அதே காதல் ஒரு 15 வயசு பொண்ணோட முகத்தை மெழுகு மாதிரி உருக்கி அவங்க வாழ்க்கையை அழிச்சா எப்படி இருக்கும்? நினைச்சாலே உடம்பு நடுங்குதுல்ல. 2005வது வருஷம் டெல்லியோட ரொம்ப பரபரப்பான கான் மார்க்கெட். நேரம் காலையில 10:45. பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்த அந்த சின்ன பொண்ணு மேல பைக்ல வந்த 2 பேர் ஒரு பாட்டில் வீசுறாங்க. அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணோட முகம் தீப்பிடிச்ச மாதிரி எரிய ஆரம்பிக்குது. கூட்டம் வேடிக்கை பார்க்குது. அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம ரோட்ல துடிக்கிறாங்க. அந்த பொண்ணு பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? தனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம், படிக்கணும் அப்படின்னு சொன்னது. அந்த ஒரு நோ சொன்னதுக்காக அவங்க முகத்தையே சிதைச்சிட்டாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள முடங்கி போகல. அந்த தழும்புகளோட வெளியே வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்திய சட்டத்தையே மாத்தி எழுதினாங்க. யார் அந்த நபர்? பட்டப்பகல்ல இவ்வளவு தைரியமா எப்படி இப்படி பண்ண முடிஞ்சது? வாங்க இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இது ஃபிளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்களை கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மிஷின். இது கேஸ் நம்பர் 50. அந்த போல்டான நபர் பேர் தான் லக்ஷ்மி அகர்வால். லக்ஷ்மி அகர்வால் பிறந்தது ஜூன் மாசம் 1ஆம் தேதி 1990 புதுடெல்லியில. ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ் குடும்பம். அப்பா பேரு பால்கிஷன். அவர் ஒரு சமையல்காரர். அவங்க குடும்பம் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இல்ல அப்படின்னாலும் தன்னோட பொண்ணை ஒரு ராஜகுமாரி மாதிரி தான் வளர்த்தாரு. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். லக்ஷ்மிக்கு எல்லா சப்போர்ட்டும் இவங்க தான். தம்பி ராகுல் அகர்வால். லக்ஷ்மிக்கு தம்பி மேல உயிர். லக்ஷ்மி படிப்புல ஆவரேஜ் தான். 10வது வரைக்கும் தான் படிச்சாங்க. ஆனா கலைகள்ல ஆர்வம் அதிகம். ஆடுறது அப்படின்னா அவங்களுக்கு உயிர். டான்ஸ் ஆடுறதும் ரொம்ப பிடிக்கும். குறிப்பா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க அடிக்கடி சொல்றது, நான் என்னைக்காவது இந்தியன் ஐடல் ஷோல கலந்துக்கிட்டு பெரிய சிங்கர் ஆவேன் அப்படிங்கிறது. கண்ணாடி முன்னாடி நின்று பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களாம். ஸ்கூல்ல லக்ஷ்மி ரொம்ப ஜாலியான பொண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துறது, அரட்டடிக்கிறதுன்னு ஒரு சாதாரண டீனேஜ் பொண்ணோட லைஃப்பை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அவங்க அப்பா குக் அப்படிங்கிறனால வீட்டு கஷ்டம் தெரியும். அதனால லக்ஷ்மி சின்ன வயசுலயே பொறுப்பா இருந்திருக்காங்க. ஒரு புக் ஷாப்ல பார்ட் டைமா வேலை பார்த்திருக்காங்க. அந்த காசுல மியூசிக் கிளாஸ் சேரணும் அப்படிங்கிறது அவங்க பிளானா இருந்திருக்கு. லக்ஷ்மி மியூசிக் கிளாஸ் சேர்றதுக்கு முதல் நாள், சரியா சொல்லணும் அப்படின்னா அவங்க கனவு நோக்கி முதல் அடி எடுத்து வைக்க நினைச்ச அந்த நாள் தான் நசீம் கான் அவங்க வாழ்க்கையில குறுக்கிட்டான். நசீம் கான், அவனோட நிக் நேம் குட்டு. நசீம் கான் லக்ஷ்மியோட வீட்டுக்கு அடிக்கடி வர ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட். லக்ஷ்மியோட தம்பிக்கும் இவருக்கும் நல்ல பழக்கம் இருக்கு. இதனால வீட்ல யாருக்கும் அவர் மேல சந்தேகம் வரல. ஆனா நசீம் கானோட பார்வை வேற மாதிரி இருந்திருக்கு. அவனுக்கு வயசு 32, லக்ஷ்மிக்கு வயசு 15. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்க வேண்டிய 17 வருஷ வித்தியாசம். ஆனா நசீம் கான் மனசுல இருந்தது பாசம் இல்ல, ஒரு வக்கரமான குணம். லக்ஷ்மி அவனை பையா அப்படின்னு கூப்பிட்டாலும் அவன் லக்ஷ்மிய ஒரு காதலியா பார்க்க ஆரம்பிச்சான். இது ஒரே நாள் நடந்த விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட 10 மாசமா இந்த டார்ச்சர் நடந்திருக்கு. ஆரம்பத்துல நசீம் கான் லக்ஷ்மிக்கு கிஃப்ட் வாங்கி தந்திருக்கான். நல்லா பாடுற அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கான். லக்ஷ்மி அதை அண்ணன் செய்யற அன்பு அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவன் எல்லை மீற ஆரம்பிச்சிருக்கான். ஒரு நாள் நசீம் கான் லக்ஷ்மியோட ஃபோன் நம்பரை வாங்கி மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கான். ஐ லவ் யூ, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நேரடியாவே கேட்டிருக்கான். லக்ஷ்மிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு படிக்கிற வயசு, ப்ளீஸ் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு பயந்து போய் மறுத்திருக்காங்க. ஒரு ஜென்டில்மேனா இருந்தா ஒரு சின்ன பொண்ணு மறுக்கும்போது வெக்கப்பட்டு விலகி போயிருக்கணும். ஆனா நசீம் கான் அப்படி இல்லை. அவனோட மேல் ஈகோ பயங்கரமா ஹர்ட் ஆயிருக்கு. என்னது, ஒரு 15 வயசு சின்ன பொண்ணை ரிஜெக்ட் பண்றாளா? எனக்கு கிடைக்காது, எவனுக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொடூரமான முடிவுக்கு வந்திருக்கான். நசீம் கான் ஒரு நிழல் மாதிரி லக்ஷ்மியை பின்தொடர ஆரம்பிச்சிருக்கான். லக்ஷ்மி டியூஷன் போனா அவங்க பின்னாடியே நிற்கிறது. மியூசிக் கிளாஸ் போனா வழியில மறிக்கிறது. கடைக்கு போனா தூரத்துல இருந்து மறைக்கிறது. லக்ஷ்மி இந்த விஷயத்தெல்லாம் வீட்டில் சொல்லல. ஏன் தெரியுமா? நசீம் கான் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். இவங்க சொன்னா நம்புவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம். அதோட வீட்டில் தன்னோட படிப்பை நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். வெளியே போக விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணுக்கே உரிய எல்லா பயமும் இருந்திருக்கு. இந்த பயத்தை தான் நசீம் கான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான். தாக்குதலுக்கு சில நாட்கள் முன்னாடி நசீம் கான் லக்ஷ்மிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அது காதல் கடிதம் இல்ல, ஒரு மரண சாசனம். என்னை கல்யாணம் பண்ணிக்கலனா உன்னை யாராலும் பார்க்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன். உன் முகத்தை நீயே பார்க்க பயப்படுவ. உன் அழக அழிப்பேன். இந்த மெசேஜை பார்த்ததும் சரி, ஏதோ வெத்து மிரட்டல் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி நினைச்சிட்டாங்க. ஆனா ஒரு மிருகம் தன்னோட தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஏப்ரல் 3ஆம் தேதி 2025 வருஷம், அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. டெல்லி வாசிகளுக்கு அது ஒரு சாதாரண விடுமுறை நாள். நேரம் காலையில 10:30 மணி. லக்ஷ்மி டெல்லியோட
பாஷ் ஏரியாவான கான் மார்க்கெட்ல ஒரு புக் ஷாப்ல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க மனசுல ஒரு சின்ன நம்பிக்கை. பட்டப்பகல் நேரம், சுத்தி எவ்வளவோ கூட்டம், போலீஸ் வேற இருப்பாங்க. இங்க அவன் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா விதி வேற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தது. தூரத்துல ஒரு பைக் வந்துச்சு. அதுல நசீம் கான் மட்டும் இல்ல, பின்னாடி இன்னொரு பொண்ணும் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க பேரு ராக்கி. அவங்க நசீம் கானோட அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டு. லக்ஷ்மிக்கு ராக்கியை நல்லா தெரியும். சரி, ஒரு கூடவே பொண்ணு இருக்காங்க, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு லக்ஷ்மி நினைச்சிருக்காங்க. ஆனா ஒரு ஆம்பளைக்கு பொண்ணு மேல கோபம் வரலாம், ஆனா இன்னொரு பொண்ணுக்கே ஒரு பொண்ணு மேல இரக்கம் இல்லாம போனதுதான் இங்க மிகப்பெரிய கொடுமை. ராக்கி கையில ஒரு பேக் வச்சிருந்தாங்க. அந்த பேக்குக்குள்ள ஒரு பீர் பாட்டில். அந்த பாட்டிலுக்குள்ள இருந்தது லக்ஷ்மியோட வாழ்க்கையை எரிக்க போற ஆசிட். பைக்கை லக்ஷ்மிக்கு பக்கத்துல ஸ்லோ பண்ணாங்க. லக்ஷ்மிக்கு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிச்சு. நசீம்கான் கண்ணில் இருந்த அந்த கொலவெறியை பார்த்தப்போ லக்ஷ்மிக்கு ஏதோ தப்பா தெரிஞ்சிருக்கு. லக்ஷ்மி சுதாரிக்கிறதுக்கு உள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ராக்கி வேகமா கீழே இறங்கி லக்ஷ்மியை தள்ளி விடுறாங்க. லக்ஷ்மி ரோட்ல விழும்போது நசீம்கான் அந்த பீர் பாட்டில திறக்கிறான். உள்ள இருந்தது ஆசிட். இத தேசாப் அப்படின்னு சொல்லுவாங்க. வட மாநிலங்கள்ல பாத்ரூம் சுத்தம் செய்ய கடைகள்ல மிக வலிவா வெறும் 30 ரூபாய்க்கு விற்கப்படுற ஆசிட் தான் மக்கள் பேச்சு வழக்குல தேசாப்னு சொல்லுவாங்க. இது சாக்லேட் மாதிரி ஈஸியா கிடைக்கிறதுனால குற்றவாளிகள் இதை ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அது சாதாரண லிக்விட் இல்ல, ஒரு திரவ நெருப்பு. நசீம்கான் எந்த ஈவு இறக்கமும் இல்லாம அந்த ஆசிட்டை லக்ஷ்மியோட முகத்துல வீசினான். ஆசிட் பட்ட அடுத்த வினாடி லக்ஷ்மிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்க காதுல புகை வர ஆரம்பிச்சது. முகம் முழுக்க யாரோ பெட்ரோல் ஊத்தி கொளுத்துன மாதிரி எரிய ஆரம்பிச்சது. அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா அவங்க சத்தம் வெளியே வரத்துக்குள்ள அவங்க தொண்டைக்குழியோ எரிய ஆரம்பிச்சது. ஆசிட் பட்டா ஏன் இவ்வளவு வலிக்குது? நெருப்புல சுட்டா கொப்பளம் தான் வரும், ஆனா ஆசிட் பட்டா ஏன் சதை உருகுது? சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம தோல்ல பட்ட உடனே தோல்ல இருக்கிற தண்ணி சத்த மொத்தத்தையும் அது உறிஞ்சிரும். இதனால தோல் கருகி போயிடும். அடுத்து நம்ம தோல்ல இருக்கிற புரோட்டீன் அமைப்பை உடைக்கும். இதனால சதை மெழுகுவர்த்தி மாதிரி உருக ஆரம்பிக்கும். நெருப்பு மேல பட்டா தோலோட நிற்கும், ஆனா ஆசிட் நிற்காது. அது எலும்பு தெரியற வரைக்கும் உள்ள அரிச்சுக்கிட்டே போகும். கடைசியா இதுதான் கொடுமை. ஆசிட் வேலை செய்யும் போது பயங்கரமான வெப்பத்தை வெளியிடும். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் பாத்ரூம் கிளீன் பண்ண ஆசிட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது தரையில பட்டாவே சின்ன புகை வரும். யோசிச்சு பாருங்க, வெறும் பாத்ரூம் டைல்ஸையே அப்படி அரிக்குது அப்படின்னா பூ மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணோட முகத்துல பட்டா என்ன ஆகும்? ஒரு பிளாஸ்டிக் கவரை தீக்குச்சி காட்டினா அது எப்படி சுருங்கி உருகி கருப்பா ஒட்டிக்குமோ அதே மாதிரி லக்ஷ்மியோட ஸ்கின் உருகி ரோட்ல கொட்டுச்சு. லக்ஷ்மி ரோட்ல உருண்டு புரண்டாங்க. அவங்க போட்டிருந்த சிந்தட்டிக் ட்ரெஸ் ஆசிட் பட்டு தீப்பிடிச்சு எரிஞ்சு அவங்க உடம்போட ஒட்டிக்கிச்சு. சுத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க. கான் மார்க்கெட்ல நூத்துக்கணக்கான மக்கள். ஆனா யாருமே உதவிக்கு வரல. எல்லாரும் தூரத்துல நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. சிலர் பயந்து ஓடுறாங்க. தண்ணி தண்ணி கொடுங்கன்னு சொல்லி லக்ஷ்மி கெஞ்சுறாங்க. ஆனா யாருமே கிட்ட வரல. ஏன் தெரியுமா? ஆசிட் நம்ம மேல பற்றுமோ அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம், போலீஸ் கேஸ் ஆகிருமோ அப்படிங்கிற பயம் இன்னொரு பக்கம். ஒரு 15 வயசு பொண்ணு ரோட்ல துடிக்கிறத எல்லாரும் சினிமா ஷூட்டிங் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு டாக்ஸி டிரைவர் தான் தைரியமா முன்னாடி வந்திருக்காரு. அவரோட பேரு அருண் சிங். அவரு தான் வண்டியில இருந்த தண்ணி பாட்டிலை எடுத்து லக்ஷ்மி மேல ஊத்திருக்காரு. ஆனா அது பத்தல. லக்ஷ்மிய தூக்கி அவரோட டாக்ஸில போட்டாரு. லக்ஷ்மியோட அப்பாவுக்கு தகவல் தெரிஞ்சு ஓடி வராரு. அவர் லக்ஷ்மிய தூக்கி மடியில வச்சப்போ லக்ஷ்மி உடம்புல இருந்த ஆசிட் பட்டு அவரோட சட்டையும் கருகி போச்சு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, இது சாதாரண காயம் இல்ல, தான் பொண்ணோட வாழ்க்கையே சுருங்கி போச்சுன்னு. ரத்தமும் சதையுமா லக்ஷ்மிய ராம் மனோகர் லோகியா ஆர்எம்எல் மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அங்க டாக்டர் லக்ஷ்மியை பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இவங்க பொழைக்கிறதே கஷ்டம், முகம் முழுக்க சதைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. லக்ஷ்மிக்கு நினைவு தப்புது. அவங்க கண்ணு முன்னாடி இருட்டு பரவுது. பல மணி நேரங்களுக்கு அப்புறம் அவங்க கண் விழிக்கும் போது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க கண் விழிச்சு பார்க்கப்போ ஆரம்பல் மருத்துவமனையில இருந்திருக்காங்க. உடம்பு முழுக்க தீயில வெந்த மாதிரி எரிச்சல். முதல் 10 வாரம் லக்ஷ்மி நரகத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. அவங்க முகம் முழுக்க கட்டுக்களால சுட்டப்பட்டிருந்தது. இது சாதாரண பிளாஸ்டிக் சர்ஜரி இல்ல மக்களே, மொத்தம் 7 மேஜர் சர்ஜரிகள் பண்ண வேண்டி இருந்தது. லக்ஷ்மி எதிர்கொண்டது சாதாரண காயங்கள் அல்ல. ஆசிட் அவங்க முகத்தோட அடிப்படை அமைப்பு, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சரையே சிதைச்சிருந்தது. 2005 இருந்து 2012 வரைக்கும், அதாவது 7 வருஷம். யோசிச்சு பாருங்க, 7 லாங் இயர்ஸ். மொத்தம் 7 மேஜர் சர்ஜரிகள் நடந்திருக்கு. ஒவ்வொரு சர்ஜரியும் ஒவ்வொரு நரகம். முதல் வாரத்துல ஆசிட் பட்ட இடத்துல சதை கருகி போய் இறந்து போயிருக்கும் டெட் டிஷ்யூஸ். அதை அப்படியே விட்டா அது அழுகி சத அழுகல் நோய் வந்துடும். அதனால டாக்டர்ஸ் கத்தியை வச்சு அந்த கருகின சதையை வெட்டி எடுத்தாங்க. மயக்க மருந்து கொடுத்தாலும் அந்த புண்ணு ஆறுற வரைக்கும் வலி உயிர் போகிற அளவுக்கு இருக்கும்.
2வது சர்ஜரி தோல் வெட்டுறது. இந்த சர்ஜரி பலமுறை நடந்திருக்கு. இதுதான் லக்ஷ்மிக்கு நடந்ததிலேயே ரொம்ப கொடுமையான சர்ஜரி. லக்ஷ்மியோட முகத்துல தோல் இல்ல, எலும்பு தெரியிற அளவுக்கு ஆழமான காயம். இதை மூட வேற இடத்துல இருந்து தோல் எடுக்கணும். தோலை எடுத்த இடம் லக்ஷ்மியோட தொடை அண்ட் இடுப்பு பகுதி. தொடையிலிருந்து தோலை உரிச்சு அதை முகத்துல ஒட்டி தையல் போடுவாங்க. முகத்துல ஏற்கனவே வலி, இப்போ தொடையிலையும் தோல் உறிஞ்சி வலி எடுத்தா எப்படி இருக்கும்? நடக்கவும் முடியாது, படுக்கவும் முடியாது. 3வது ஐலிட், அதாவது கண் இமை சீரமைப்பு. ஆசிட் வீச்சுனால லக்ஷ்மியோட வலது கண் பார்வை முழுசா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஆசிட் பட்ட வேகத்துல கண் இமைகள் உருகி ஒட்டிக்கிச்சு. கண்ணை திறக்கவே முடியல. டாக்டர்ஸ் அந்த ஒட்டுன இமைகளை பிரிச்சு புதுசா இமைகளை உருவாக்குனாங்க. இது ரொம்ப நுணுக்கமான டெலிகேட்டான ஆபரேஷன். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட இடது கண்ணும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. 4வது மூக்கு சீரமைப்பு. ஆசிட் பட்ட இடத்துல லக்ஷ்மியோட மூக்கு உருகி அதோட வடிவமே மாறிப்போச்சு. மூச்சு விடுற துவாரங்கள் சுருங்கி போய் மூக்க திரும்பவும் பழைய வடிவத்துக்கு கொண்டு வர உடம்புல இருந்த குருத்தெலும்பை எடுத்து மூக்கில் வச்சு ஆபரேஷன் பண்ணாங்க. லக்ஷ்மிக்கு ஆசிட் தாக்குதலுக்கு முன்னாடி மூக்கில் ஒரு தழும்பு இருந்ததாகவும், அதை டாக்டர் கிட்ட அந்த தழும்பை எடுத்துடுங்க, நான் அழகா இருக்கணும் அப்படின்னு தாக்குதலுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களாம். ஆனா விதி அவங்க மொத்த முகத்தையே மாத்திருச்சு. 5வது நெக் கான்ட்ராக்சர் ரிலீஸ். அதாவது ஆசிட் கழுத்து வரைக்கும் வடிஞ்சதுனால கழுத்துல இருக்கிற தோல் சுருங்கி தாடை நெஞ்சோட ஒட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதனால தலையை நிமிர்த்தவே முடியாது. அந்த இறுகின தோலை வெட்டி அங்க புதுசா தோலை ஒட்டி கழுத்தை அசைகிற மாதிரி பண்ணாங்க. 6வதா காது சீரமைப்பு. ஒரு பக்கம் காது முழுசா செதஞ்சு போயிருந்தது. அதை மறுபடியும் ஷேப்புக்கு கொண்டு வர இந்த சர்ஜரி பண்ணாங்க. 7வதா வாய் சீரமைப்பு. ஆசிட் பட்டதுனால அவங்க உதடுகள் உருகி ஒன்னா ஒட்டிக்கிச்சு. ஸ்பூன்ல சாப்பிடக்கூட முடியாத நிலைமை. வாய் ரொம்ப சின்னதா சுருங்கிடுச்சு. கடைசி சர்ஜரியில அவங்க வாயை கிழிச்சு உதடுகளை பிரிச்சு சாப்பிடுற அளவுக்கு சரி பண்ணாங்க. இந்த 7 சர்ஜரிகளுக்கு மட்டும் ஆன செலவு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய். லக்ஷ்மியோட அப்பா ஒரு சாதாரண குக். அவரோட முதலாளி அண்ட் நண்பர்கள் உதவி செஞ்சதால தான் இந்த சிகிச்சையே பண்ண முடிஞ்சது. லக்ஷ்மி ஒவ்வொரு முறையும் ஆபரேஷன் தியேட்டருக்கு போகும்போது நான் திரும்ப வருவேனா அப்படிங்கிற பயத்தோட தான் போனாங்க. இந்த 7 சர்ஜரிகளுக்கு அப்புறமும் லக்ஷ்மியோட முகம் பழைய மாதிரி ஆகல. ஆனா அவங்க மனசு இரும்பா மாறிடுச்சு. டாக்டர்ஸ் என் முகத்தை ஒட்ட வச்சாங்க, ஆனா என் நம்பிக்கைய நானே ஒட்ட வச்சுக்கிட்டேன். இது லக்ஷ்மி சொன்னது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீடு வந்தப்போ லக்ஷ்மிக்கு வேற ஒரு உலகம் காத்துக்கிட்டு இருந்தது. வீட்டில் இருந்த எல்லா கண்ணாடிகளையும் துணி போட்டு மூடி வச்சிருந்தாங்க. அதாவது மிரர்ஸ், முகம் பார்க்குற கண்ணாடி. லக்ஷ்மி தன்னோட முகத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணியிருந்தாங்க. லக்ஷ்மியை பார்க்க சொந்தக்காரங்க வருவாங்க. வந்துட்டு முகத்தை பார்த்துட்டு ஐயோ பாவம் இவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு பேசிட்டு போவாங்க. இது லக்ஷ்மியை இன்னும் உடைச்சு போக செஞ்சது. கிட்டத்தட்ட 3 மாசம் கழிச்சு ஒரு நாள் லக்ஷ்மி ஆர்வம் தாங்காம பாத்ரூம்ல இருந்த கண்ணாடியை மெதுவா திறந்து பார்க்கறாங்க. அந்த நிமிஷம் லக்ஷ்மி உறைஞ்சு போயிட்டாங்க. கண்ணாடியில தெரிஞ்சது என் முகமே இல்லை. ஒரு பேய் மாதிரி இருந்தது. மூக்கு உருகி போய் உதடு சுருங்கி ஒரு கண் இல்லாம நான் அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வந்தேன். இது லக்ஷ்மி சொன்ன வார்த்தைகள். இப்படி வாழ்றதுக்கு சாகிறதை மேல் அப்படின்னு லக்ஷ்மி தன்னைத்தானே மாச்சிக்க முடிவு பண்ணாங்க. ஒரு நாள் ராத்திரி எல்லா நம்பிக்கையும் இழந்த அந்த தருணத்துல தான் அவங்க அப்பா அம்மாவை பார்த்தாங்க. அவங்க அம்மா லக்ஷ்மிக்காக பல மாசங்கள் சாப்பிடாம தூங்காம ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. அப்பா தன்னோட வாழ்நாள் சேமிப்பு மொத்தத்தையும் கரைச்சி மகளுக்காக அழுதுகிட்டு இருந்தாரு. நான் செத்துட்டா என் பெற்றோர்கள் செத்துருவாங்க, அவங்களுக்காகவாத நான் வாழணும், என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவனை சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு வைராகி அவங்களுக்கு வந்தது. லக்ஷ்மி இனிமே முகத்தை துப்பட்டாவளை மூடிக்கிட்டு நடக்க விரும்பல. நான் ஏன் வெக்க பண்ணும், தப்பு பண்ணாம வெக்க பண்ணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. இப்போ லக்ஷ்மி அகர்வால் ஒரு சாதாரண பெண்ணா இல்லை, ஒரு போராளியா மாறினாங்க. சுப்ரீம் கோர்ட் கதவை தட்ட தயாராயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்த வரைக்கும் லக்ஷ்மி என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு அழுதாங்க. ஆனா அவங்க மனசுல ஒரு புது நெருப்பு பத்திக்கிச்சு. அதுக்கு காரணம் அவங்க தான் மனசுக்குள்ளேயே கேட்ட ஒரு கேள்வி. 1 லிட்டர் பால் விலை 40 ரூபா, ஆனா 1 லிட்டர் ஆசிட்டோட விலை வெறும் 30 ரூபா. பால் வாங்குறத விட ஆசிட் வாங்குறது அவ்வளோ ஈஸியா இருக்கு. ஏன்? இந்த ஒரு கேள்விதான் லக்ஷ்மிய ஒரு சாதாரண பாதிக்கப்பட்ட பெண்ல இருந்து ஒரு போராளியா மாத்துச்சு. அவங்க இனிமேல் லக்ஷ்மி மட்டும் இல்லை, இந்தியாவோட அத்தனை ஆசிட் வீச்சு சர்வைவருக்கான குரல். 2006 வருஷம் லக்ஷ்மி, அப்போ அவங்களுக்கு வயசு 16, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பொதுநல வழக்கு, அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தாக்கல் பண்றாங்க. இந்த வழக்குல லக்ஷ்மிக்காக வாதாடினது சீனியர் வக்கீல் அபர்ணா பட். லக்ஷ்மி அகர்வால் ஒரு ஆசிட் சர்வைவர்னா அந்த சர்வைவரை ஒரு சட்ட போராளியா மாத்தினது வக்கீல் அபர்ணா பட். இவங்க இல்லைனா இந்தியாவில் ஆசிடுக்கு தடை சட்டம் வந்திருக்காது.
லக்ஷ்மிக்கு அப்போ வயசு 16 அப்படிங்கிறனால மைனர் பொண்ணு. அவங்களால தனியா வழக்கு போட முடியாது. அப்பத்தான் அபர்ணா பட் சுப்ரீம் கோர்ட்ல லக்ஷ்மி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பொதுநல வழக்க தாக்கல் பண்றாங்க. குற்றவாளிக்கு தண்டனை வழங்குறது மட்டும் பத்தாது. இனிமே ஆசிட்டே யாருக்கும் கிடைக்காம பண்ணணும். இதுதான் அவங்க டார்கெட். அபர்ணா பட் 7 வருஷமா அரசாங்கத்தோட வக்கீல்களை எதிர்த்து வாதாடினாங்க. அவங்க கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றும் அரசாங்கத்தை பதில் சொல்ல முடியாம திணற வச்சது. துப்பாக்கி வாங்க லைசன்ஸ் கேட்குறீங்க, விஷம் வாங்கணும்னா லைசன்ஸ் கேட்குறீங்க, ஆனா முகத்தை உருக்கிற ஆசிட் வாங்க ஏன் எந்த லைசன்ஸும் இல்லை? ஆர்டிகல் 21 அரசியல் அமைப்பு சட்டம் வாழும் உரிமையை கொடுக்குது. ஆனா ஆசிட் விற்பனையை தடுக்காம அரசாங்கம் அந்த உரிமையை பறிக்குது. 1 லிட்டர் ஆசிட் வெறும் 30 ரூபாய். 1 லிட்டர் பாலை விட மலிவு. அதுதான் ஈஸியா வாங்குறாங்க. அபர்ணா பட்டோட விடாமுயற்சியால 2013 வருஷம் சுப்ரீம் கோர்ட் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்தது. ஆசிட் விற்பனைக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. ஐடி ப்ரூஃப் கட்டாயம், 18 வயசு கீழே விற்க தடை, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மாநில அரசு 3 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும், இப்படி எல்லாம் உத்தரவு வந்தது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், லக்ஷ்மி அகர்வாலோட வாழ்க்கையை மையமா வச்சு சப்பக் அப்படின்னு ஒரு படம் ஹிந்தியில 2020 வருஷம் எடுக்கப்பட்டது. தீபிகா படுகோன் நடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த படத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டு வாதாடினா அபர்ணா பட்டுக்கு கிரெடிட் கொடுக்கவே இல்லை. அபர்ணா பட் சும்மா இல்லை, டெல்லி கோர்ட்ல வழக்கு போட்டாங்க. கோர்ட் படக்குழுவை கண்டிச்சது. உடனடியா படத்துல அபர்ணா பட் பேரை போடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டது. தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது அவங்க பேரை சேர்த்து தான் ரிலீஸ் பண்ணாங்க. ரைட், கமிங் பேக் டு த இன்சிடென்ட். அபர்ணா பட் பெரும் வக்கீலா மட்டும் இல்லை, லக்ஷ்மியோட போராட்டத்துல ஒரு பெரிய தூணா இருந்திருக்காங்க. அவங்க கோர்ட்ல பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தான் இன்னைக்கு ஆசிட் விற்பனையை கட்டுப்படுத்தி இருக்கு. இவங்க வச்ச வாதங்கள் அரசாங்கத்தை திணறடிச்சது. ஆசிட் பீச்சுங்கிறது வெறும் தனிநபர் குற்றம் இல்ல, ஆபத்தான ஒரு பொருளை கண்டபடி விற்க அனுமதிச்ச அரசாங்கத்தோட தோல்வி அப்படின்னு ஆணித்தனமா சொன்னாங்க. வழக்கு போட்ட உடனே நீதி கிடைக்கல. அரசாங்கம் பல வருஷமா பதில தள்ளி போட்டது. ஆசிட் வீட்டு உபயோகத்துக்கு தேவை, அதை தடை பண்ண முடியாது, இப்படிலாம் காரணம் சொன்னாங்க. வழக்கு 7 வருஷம் இழுத்தடிச்சது. ஒரு கட்டத்துல நீதிபதிகள் கோவப்பட்டு, இன்னும் எத்தனை பேர் முகம் வந்தா நீங்க சட்டம் போடுவீங்க அப்படின்னு அரசாங்கத்தை கேட்டாங்க. கோர்ட் வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே லக்ஷ்மி வெளியே ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஸ்டாப் ஆசிட் அட்டாக்ஸ் அப்படிங்கிற அந்த இயக்கம் இந்தியா முழுக்க பரவ ஆரம்பிச்சது. லக்ஷ்மி நேர்ல போய் காலேஜ் பசங்க, பொதுமக்கள்னு எல்லாரையும் சந்திச்சு கையெழுத்து வாங்கினாங்க. 27,000 கையெழுத்துக்களை திரட்டி அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தாங்க. ஜூலை 18, 2013. 7 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் 2013 ஜூலை 18 சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் RM லோதா அண்ட் FIM கலிஃபுல்லா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்தாங்க. இது லக்ஷ்மி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்குல வரலாற்றிலேயே இடம் பிடிச்சது. தீர்ப்புல முக்கிய அம்சங்கள்னு பார்த்தா, ஆசிட் இனிமே மளிகை கடையில சாக்லேட் மாதிரி விற்க முடியாது. விஷம் வைக்கிற லைசன்ஸ் உரிமை உள்ளவங்க மட்டும்தான் வைக்கணும். கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் மேண்டிட்டரி. வாங்குறதுக்கு ஆதார் கார்டு இல்லைனா ஏதாவது ஒரு அரசாங்க ஐடியை கட்டாயம் கொடுக்கணும். அதுல கண்டிப்பாக அட்ரஸ் இருக்கணும். கடைக்காரங்க ஒரு ரெஜிஸ்டர்ல வாங்குறவங்க பேரு, எவ்வளவு ஆசிட் வாங்கினாங்க, ஏன் வாங்கினாங்க, இப்படி எல்லாத்தையும் எழுதி வைக்கணும். 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஆசிட் விற்கவே கூடாது. விற்கிற ஒவ்வொரு பாட்டிலையும் 15 நாளுக்கு ஒரு முறை போலீஸ் இல்லைனா சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அடுத்தது காம்பன்சேஷன். ஆசிட் பீச்சால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாநில அரசுகள் குறைஞ்சபட்சம், ரொம்ப குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும். இதுல 1 லட்சம் ரூபாயை சம்பவம் நடந்த 15 நாளைக்குள்ள கொடுக்கணும். தனியார் மருத்துவமனைகள் இனிமே ஆசிட் வீச்சுக்கு ஆளானவங்களுக்கு இலவச சிகிச்சை கண்டிப்பாக கொடுத்தாலும், மறுத்தா அவங்களுடைய லைசன்ஸ் ரத்து செய்யப்படும். இந்திய தண்டனை சட்டத்துல செக்ஷன் 326A 326Bல புதுசா இதெல்லாம் சேர்க்கப்பட்டது. ஆசிட் வீசினா குறைஞ்சது 10 வருஷ சிறை தண்டனை. இது ஆயுள் தண்டனை வரைக்கும் கூட போகலாம். முக்கியமா இது நான் பெயிலபிள் அண்ட் வாரண்ட் இல்லாம கைது பண்ணலாம். இந்த தீர்ப்பு வந்தப்போ லக்ஷ்மி சொன்ன வார்த்தைகள், இன்னைக்கு என் காயம் ஆறின மாதிரி இருக்கு, இனிமே எந்த பொண்ணுக்கும் என் நிலைமை வரக்கூடாது. லக்ஷ்மி ஜெயிச்சிட்டாங்க. ஒரு தனி மனுஷி ஆரம்பிச்ச போராட்டம் இன்னைக்கு கோடிக்கணக்கான பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கு. இந்த தீர்ப்பு ஏன் ஒரு வரலாற்று சாதனைன்னு புரியணும்னா, நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். 2013க்கு முன்னாடி, இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆசிட் அட்டாக் அப்படின்னு சொல்லி தனி சட்டமே கிடையாது. அதாவது ஆசிட் பீஸ்னா போலீஸ் அதை கடுமையான காயம், அதாவது செக்ஷன் 326க்கு கீழே தான் வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இதுக்கு தண்டனை ரொம்ப 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 கம்மி. மோரோவர் ஜாமீன்ல ஈஸியா வெளியே வந்துடலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காலகட்டத்துல ஆசிட் பீச்சுக்கு ஆளானவங்களை சமூகம் எப்படி பார்த்துச்சு தெரியுமா? இவன் ஏதோ தப்பு பண்ணிருப்பா, அதான் இவளை இப்படி பண்ணிட்டாங்க. இப்படி பாதிக்கப்பட்ட பொண்ணையே குறை சொல்லுவாங்க. விக்டிம் பிளேமிங். குடும்பமே அவங்கள வீட்டுக்குள்ள பூட்டி வைப்பாங்க. கல்யாணம் ஆகாது, வேலை கிடைக்காதுன்னு அவங்க வாழ்க்கை ஒரு இருட்டு அறையில முடிஞ்சு போயிடும். முகத்தை மூடிக்கிட்டு தான் வெளியே வரணும். பரதா சிஸ்டம் மாதிரி அவங்க முகத்தை மறைக்க கட்டாயப்படுத்துறாங்க. இந்த சூழ்நிலையில தான் லக்ஷ்மி அகர்வால், நான் ஏன் முகத்தை மறைக்கணும், தப்பு பண்ணாம வெக்கப்படணும் அப்படின்னு முகத்தெரிய கிழிச்சு எறிஞ்சாங்க. அது ஒரு தனிநபர் புரட்சி இல்லை, ஒரு சமூக புரட்சி.
லக்ஷ்மியோட 9 வருட சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் 2014ல் ஒரு முடிவு கிடைச்சது. டெல்லி கோர்ட் குற்றவாளிகளுக்கு தண்டனையை உறுதி பண்ணுச்சு. இந்த நதீம் கான் இருக்கானே, அவனுக்கு 10 வருஷ கடுங்காவல் சிறை தண்டனை. அப்புறம் 1,00,000 அபராதம். ஒரு பொண்ணா இருந்து இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண ராக்கிக்கு 7 வருஷ கடுங்காவல் சிறை தண்டனை. இதுல நசீம் கான் கோர்ட்ல நீதிபதி கிட்ட என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி கெஞ்சிருக்கான். ஆனா நீதிபதி சொன்னது, ஒரு பெண்ணோட முகத்தை மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையை சிதைச்சவனுக்கு மன்னிப்பே கிடையாது. இது சமூகத்துக்கும் ஒரு பாடமா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. தீர்ப்புக்கு அப்புறம் லக்ஷ்மி சும்மா உட்காரல. அவங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க. நான் பட்ட கஷ்டம் இனி வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சனவ், அநேகமா சரியா படிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஹிந்தி வார்த்தை, இதுக்கு தமிழ் அர்த்தம் நிழல் அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சாங்க. லக்ஷ்மி தன்னோட டீமோட சேர்ந்து ஆக்ரா அண்ட் லக்னோ நகரங்கள்ல ஷெரோஸ் ஹேங் அவுட் அப்படிங்கிற பேர்ல ஒரு கேஃபே ஆரம்பிச்சாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? இங்க வெயிட்ரஸ் எல்லாருமே ஆசிட் சர்வைவர்ஸ். எங்க முகத்தை பார்த்து நீங்க பயப்பட வேணாம், அதை நாங்க மறைக்க மாட்டோம் அப்படின்னு தலை நிமிர்ந்து அவங்க வேலை பார்க்குறாங்க. அது வெறும் காஃபி ஷாப் இல்லை, ஒரு தன்னம்பிக்கை மையம். இங்க லைப்ரரி இருக்கு, ரேடியோ சென்டர் இருக்கு. வெளிநாட்டு டூரிஸ்ட் கூட நிறைய பேர் இங்க வந்து பாராட்டிட்டு போயிருக்காங்க. லக்ஷ்மி தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு புரட்சி பண்ணாங்க. லக்ஷ்மி அகர்வால் வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்துற ஒரு அலோக் தீக்ஷித். இவர் வெறும் லக்ஷ்மியோட காதலர் மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையை மாத்தின ஒரு மென்டர். இவர் ஒரு பத்திரிகையாளர் அண்ட் சமூக ஆர்வலர். கான்பூரை சேர்ந்த இன்டர்நெட் சுதந்திரத்துக்காக சேவ் யுவர் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை நடத்தினவர். அநியாயத்தை தட்டி கேட்கிற ஒரு போராளி. லக்ஷ்மி அகர்வால் தன்னோட வழக்கை நடத்திட்டு இருந்தப்போ அலோக் தீக்ஷித்தோட ஆசிட் வீச்சுக்கு எதிராக ஸ்டாப் ஆசிட் அட்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் கேம்பெயின் ஆரம்பிச்சவர் இவர் தான். அந்த கேம்பெயின் மூலமா தான் லக்ஷ்மி வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சாங்க. அலோக் லக்ஷ்மியை இந்த இயக்கத்தோட ஒரு முக்கிய முகமா மாத்தினாரு. உங்க முகத்தை மறைக்காதீங்க, உலகுக்கு காட்டுங்க அப்படின்னு தைரியம் கொடுத்ததே இவர் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும் போது தான் காதல் மலர்ந்திருக்கு. அலோக் தான் ஷனவ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்க ஐடியா கொடுத்து வரும். ஆக்ராவில் ஷெரோஸ் ஹேங் அவுட் காஃபே ஆரம்பிக்க முழு முதற் காரணமும் இவர் தான். ஆசிட் சர்வைவர்ஸ் யாருக்கிட்டையும் கையேந்தாம சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு நினைச்சவர். 2015ல் இவங்களுக்கு பிஹு அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அலோக் லக்ஷ்மி வாழ்க்கையில் ஏற்படுத்தின தாக்கம் என்னைக்கும் மறையாது. லக்ஷ்மி ஒரு விக்டிமா இருந்தப்போ அவங்கள ஒரு சர்வைவராகவும் லீடராகவும் மாத்தினது அலோக் தீக்ஷித்தோட பங்கு ரொம்ப பெருசு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மி சொன்னது, என் பொண்ணு என் முகத்தை பார்த்து பயப்படலை, அவ என்னை கட்டிப்பிடிச்சு சிரிச்சா, அதுதான் எனக்கு கிடைச்ச உண்மையான அவார்டுன்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, லக்ஷ்மி அகர்வால் கதை நமக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். முகத்துல ஆசிட் விதுனா முகம் மட்டும் சிதையும், ஆனா நம்பிக்கை அப்படிங்கிற நம்ம ஆன்மா எப்பவுமே இருக்கும். அதை எந்த ஆசிட்டாலையும் எந்த நெருப்பாலையும் அழிக்க முடியாது. லக்ஷ்மி சொன்ன அந்த கோல்டன் வரிகள் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. He threw acid on my face, not on my dreams. அதாவது அவன் என் முகத்தை தான் சிதைச்சான், என் கனவுகளை இல்லை. உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன தோல்விகள் வரும்போது, ஐயோ மார்க் போச்சு, வேலை போச்சுன்னு கவலைப்படும் போது லக்ஷ்மி அகர்வாலை நினைச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய இருட்டுக்கு அப்புறமும் சூரியன் கண்டிப்பா உதிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் நம்பிக்கை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய குடியரசு தினத்தன்னைக்கு வழக்கமா ஒரு கிரைம் போடாம இந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை கதை போடணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலா செலக்ட் பண்ணதுதான் இந்த ரியல் இன்சிடென்ட். ஆல்ரைட் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உடல் நலத்தையும் மன நலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.